தென்னிந்திய வரலாற்று பயணம். சோழர் காலக் கோவில்கள். தஞ்சாவூரின் வானத்தை நோக்கி ஒரு காட்சியை மனதில் வரையுங்கள். சோழர் காலம், கோவிற் கட்டடக்கலையின் பொற்காலம். அந்த காலத்தில் சோழர்கள் எண்ணற்ற கோவில்களை ஆதரித்தனர். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் என ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கட்டிய கோவில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் அல்ல, கட்டுமானம், ஓவியம், சிற்பம், சிலைவடித்தல் ஆகிய கலைகளின் களஞ்சியங்கள். மேலும் அவை சமூகம், பொருளாதாரம், பண்பாடு, அரசியல் ஆகியவற்றின் மையங்களாகவும் மாறின. உள்ளே நுழைந்தால் ஒரு உயிர்ப்பான உலகம் தெரியும். கோவில்கள் சமூக திருவிழாக்களுக்கான களமாகி சமூக நிறுவனங்களாக இயங்கின. அரசர், அதிகாரிகள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், அவர்களின் ஆசிரியர்கள், மதகுரு என அதன் அமைப்பு அரச சபையை அப்படியே எதிரொலித்தது. கோயிரமர், கோவில் கணக்கு எனும் கணக்காளர். தேவகன்னி எனும் கடவுளின் பிரதிநிதி. கண்டேசர் எனும் கோவில் மேலாளர் என அதிகாரிகள் இருந்தனர். வேதம், இசை, கலைகளில் பயிற்சி அளித்ததால் அது ஒரு கல்வி நிறுவனமாகவும் விளங்கியது. சிற்ப வேலைகளும் உலோக வேலைகளும் ஊக்குவிக்கப்பட்டன. வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டன. தணிக்கையாளர் கோவில் கணக்கு என அழைக்கப்பட்டார். எண்ணெய் ஆட்டி வழங்கியவர்கள் சங்கரபாடியார். இந்த கலைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் உச்சம் தொட்டது தஞ்சாவூர் பெரிய கோவிலில். ராஜராஜேஸ்வரம், பிரகதீசுவரர் கோவில் என அழைக்கப்படும் இது கட்டடக்கலை, ஓவியம், சிற்பம், சிலை வடித்தல் ஆகியவற்றுக்கு தன்னிகரற்ற எடுத்துக்காட்டு. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி அதிகாரத்துக்கு அழுத்தமான சட்ட அங்கீகாரமும் கூட. கருவறை மீது அமைந்த 190 அடி உயர விமானம் 80 டன் எடை கொண்ட மூடிய அமைப்பை தாங்கி நிற்கிறது. வெளிச்சுவர்களில் லட்சுமி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவனான பிச்சாடனர் ஆகிய உருவங்கள் சிறப்பம்சங்கள். புராணங்களும் காவியங்களும் இங்கே சுவரோவியங்களாகவும் குறும் சிற்பங்களாகவும் உயிர் பெற்றன. பிறகு அந்த பெருமை வடக்கே பயணித்தது. முதலாம் ராஜேந்திர சோழன் தன் வட இந்திய வெற்றியின் நினைவாக தஞ்சாவூர் கோவிலைப் போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவிலை கட்டினார். தலைநகர் அருகே சோழகங்கம் எனும் புதிய பாசன ஏரியையும் உருவாக்கினார். அது ஜலதம்பம், அதாவது நீர்த்தூண் என அழைக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் சோழ அரசர்கள் முடிசூட்டும் முக்கிய இடமாக மாறியது. இக்கோவிலின் வெளிப்புறச் சுவர் மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன், சண்டேச அனுக்கிரக மூர்த்தி ஆகியோரின் சிலைகள் சிறப்பு பெறுகின்றன. இறுதியாக இந்த கலை பயணம் தாராசுரத்தில் மெருகேறியது. இரண்டாம் ராஜராஜனால் 1146 முதல் 1172 வரை கட்டப்பட்ட தாராசுரம் கோவில் சோழர் கட்டுமான கலைக்கு மற்றொரு சிறந்த உதாரணம். கருவறை சுவரின் தளத்தில் பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நாயன்மார்களில் முதல் நால்வரில் ஒருவரான சுந்தரின் கதையை சித்தரிக்கும் சுவரோவியமும் இங்குண்டு. அரச நிர்வாகத்தில் சேக்கிழார் பெற்றிருந்த செல்வாக்கை இந்த ஓவியம் உறுதி செய்கிறது. தஞ்சாவூரின் விமானம் முதல் கங்கை கொண்ட சோழபுரத்தின் நீர்த்தூண் வரை, முதலாம் ராஜராஜன் முதல் இரண்டாம் ராஜராஜன் வரை, தஞ்சாவூர் முதல் தாராசுரம் வரை படிப்படியாக உச்சம் தொட்டதே சோழர்